மதுரை மீனாட்சி பதிப்பகம் வழங்கும் சுருக்கெழுத்து ஒளிநாடா. தமிழ் சுருக்கெழுத்து உயர்வேகம் நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள். வினாத்தாள். மே 1979 வினா. குரல் கொடுத்துள்ளவர் மதுரை கூக்கி ஜெயபாலன். ரெடி? கமெண்ட்ஸ். பேரவைத் தலைவர் அவர்களே, சென்ற 3 நாட்களாக இந்த மசோதா பற்றி இந்த மன்றத்திலே விவாதம் நடைபெற்றிருக்கிறது. கனம் அங்கத்தினர்கள் விவாதத்திலே தங்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மசோதாவிலே உள்ள குறைபாடுகளை பற்றியும் எடுத்துரைத்திருக்கிறார்கள். மன்றத்திற்கு வெளியேயும் இந்த மசோதாவை பற்றி பத்திரிகைக்காரர்களும் அரசியல்வாதிகளும் பொருளாதார நிபுணர்களும் தங்கள் கருத்துக்களை மசோதாவிலே உள்ள குறைபாடுகளை பற்றியெல்லாம் எடுத்துரைத்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே பொதுவாக நான் சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். நாளைய தினம் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் விவரமாக பதில் அளிப்பார்கள். இந்த மசோதா பற்றி பல குறைபாடுகள் சொல்லப்படுகின்றன. இதற்காக ஒரு பெரிய பொறுப்பு குழு போடுவதாக இருக்கிறது. அது பற்றி மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த பொறுப்பு குழு அம்மாதிரியான குறைபாடுகளை திருத்த வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் தயாரித்த இந்த மசோதாவில் குற்றம் ஒன்றும் இல்லை, திருத்தக்கூடியது ஒன்றும் இல்லை என நாங்கள் சொல்லவில்லை. இதை பொறுப்புக்குழு பரிசீலிக்கப் போகிறது. நம்முடைய லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டுமென்ற முறையில் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டுமென்ற எண்ணத்துடன் தான் நன்றாக ஆராய்ந்து இந்த அவை முன் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறைகள் இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பிரச்சனையில் தீவிரமாக கவனம் செலுத்தி வந்திருக்கின்றவர்கள் மிகுந்த அனுபவமும் ஆற்றலும் உள்ளவர்கள், பாரபட்சம் இல்லாதவர்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் இதை பற்றி கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது இந்த மசோதாவானது ஒரு சிறந்த மசோதா என்றும் மற்ற மாநிலங்களில் இதை பின்பற்றக்கூடிய வகையில் அது வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் மிகுந்த லட்சியத்தை கொண்டதாக இருக்கிறது என்றும் மிகுந்த ஆற்றல் உள்ளவர்கள் இதை பற்றி கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் மற்றொன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த மசோதாவின் முக்கியமான நோக்கம் விவசாய உற்பத்தியை இதன் மூலம் அதிகமாக பெருக்க வேண்டும் என்பதும் விவசாயம் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்பதும் தான். கிராமங்களில் உள்ளவர்கள் தேசிய வருமானம் உயர வேண்டும் என்பதுதான் இந்த மசோதாவின் முக்கியமான லட்சியம். நம்மிடையே இருக்கக்கூடிய முக்கியமான தொழில் விவசாயம். அத்துடன் மற்ற தொழில்களும் கனரக தொழில்களும் பெருக வேண்டியதுதான். அவைகளிலும் கவனம் செலுத்தப்பட்டுத்தான் வருகிறது. அத்துடன் விவசாயத்திலும் அதிகப்படியான உற்பத்தியை பெருக்க வேண்டுமென்ற அடிப்படையில்தான் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாட்டை பொறுத்தமட்டில் விவசாய உற்பத்தி பெருக வேண்டுமென்பதுதான் லட்சியம். இப்போது போதிய அளவு விவசாய உற்பத்தி பெருகவில்லை. அதனால் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அடிப்படை லட்சியம் அதை பெருக்க வேண்டுமென்பதுதான். இந்த அடிப்படையில்தான் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதை எதிர்ப்பதன் மூலம், இந்த மசோதாவின் மூலமாக நிலத்தில் உற்பத்தியை எவ்வாறு பெருக்குவது என்பதை பற்றி தவறாக சிலர் குறை கூறுகிறார்கள். பத்திரிகைகளில் கூட அதை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு பக்கத்தில் எழுதுவதோடு இப்படிப்பட்ட மசோதாவை இந்த சமயத்தில் கொண்டு வருவதற்கு அவசியம் இல்லை என்று கூட சொல்லுகிறார்கள். இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த மசோதாவை கொண்டு வருவதன் நோக்கம் விவசாய உற்பத்தியை பெருக்குவதற்காகத்தான் என்பதை நான் உறுதியாக கூற விரும்புகிறேன். ஏனென்றால் சிலரிடத்தில் தவறான அபிப்பிராயம் இப்பொழுது இருக்கிறது.
யாரிடத்தில் நிலம் குவிந்து கிடக்கிறதோ அவரிடமிருந்து நிலத்தை எடுத்து கொடுத்தால் அதனால் விவசாயம் பாதிக்கப்படும் என்று சொல்லுகின்றவர்கள், அதனால் விவசாயம் பாதிக்கப்படாது. அதிகப்படியான நிலம் வைத்து கொண்டிருப்பவர்களால் போதிய அளவு கவனம் செலுத்த முடியாது. ஸ்டாப்.